அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிளான்ட் எனக்கு ஒரு ஸ்டிக்கு கிடச்சிது. அதை சரி தண்ணியில் போட்டு பார்க்கலாமேன்னு தண்ணியில் போட்டேன். சூப்பராக வேர் வந்துருச்சு பாருங்கள். எந்த ஒரு செடியோட குச்சி நமக்கு கிடைச்சாலும் அதை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது வேர் வந்துருச்சு அன்றைக்கி மண்ணில் வச்சிடலாம். இந்த மாதிரிக்கு தான் 2-3 செடிகள் வயலட்டு மணி பிளான்ட்டு, அப்புறமா இன்னொரு கொடி செடி, அதெல்லாம் பேர் நிறைய செடிகளுக்கு எனக்கு பேர் தெரியாது. ஆனால் அதை வச்சுருக்கேன். அதையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தழுத்ததுக்கு அப்புறம் வேர் விட்டதுக்கு அப்புறமா செடியில் வைக்கணும். இப்போ மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். சங்குப்பூ டீ குடிச்சிட்டு தான் நான் காஃபியே குடிப்பேன். அதனால் சங்குப்பூ எல்லாம் நிறைய பூத்து இருந்துச்சு. ஆனால் மேலே இருந்துச்சு, என்னால் பறிக்க முடியல நிறைய. அதை விட்டுட்டு இருக்கிறத மட்டும் பறிச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பூவை விட்டாலும் அதில் உடனே விதை வந்துடும். ஒரு மாதிரி அவரைக்காய் மாதிரி காய்ச்சி அதிலேருந்து விதை உளுந்து வீடு ஃபுல்லாக, மொட்டை மாடி ஃபுல்லாக இந்த சங்குப்பூ செடியாக தான் நின்றுட்டுருக்கு. அப்புறமா செம்பருத்தி நிறைய பூத்து இருந்துச்சு, அதையும் பறிச்சாச்சு. பாருங்கள் மேலே எவ்வளோ சங்குப்பூ இருக்குதுன்னு என்னால் பறிக்க முடியல. பூனைங்கள்லாம் இந்த புல்லுன்னா நல்லா சாப்பிடும். அதனால் அதை பறித்து கொடுத்துட்ருந்தேன். தொட்டியில் நிறைய களை செடிகள் முளைச்சிருக்கு. களை செடினா அது எல்லாமே கீரை தான். அரைக்கீரை, இந்த புல், அப்புறம் தண்டங்கீரை, இந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் தான் முளைச்சிருக்கு. அதெல்லாம் சரி ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறமா பறித்து பொரியல் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதை அப்படி விட்டுட்டேன். அப்புறமா செம்பருத்தியும் கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சுட்டே இருக்கேன். ஏன்னா செம்பருத்தி ஷாம்பு, செம்பருத்தி கண்டிஷனர்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்காக வேண்டி